ஓம் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு தங்க பிள்ளையே, நான் உன்னோடு கண்ணுக்கு புலப்படாமல் வருவேன். கவலை வேண்டாம். நான் உன் அருகிலே இருக்கிறேன். தாளிட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது. நானே அங்கு உன்னை காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன். நீ உன் அப்பன் முருகனை நினைத்தால் போதும், அடுத்த நிமிடமே உன் அருகில் நான் இருப்பேன். இதுதானா வாழ்க்கை? இது தெரியாமல் என் வாழ்க்கை தேவையில்லாமல் கண்ணீரில் கரைந்து விட்டன என்ற அளவில் உன் வாழ்வில் மாற்றங்கள் காணப்போகிறாய். மாறதான் போகிறது. மாற்றி காட்டுவேன். நேற்று உன் வாழ்க்கையில் சிறு மாற்றங்கள் நிகழ்த்தினேன். அதை உணர்ந்தாயா? சில விஷயங்கள் நீ வேண்டுவாய், அது கிடைக்க சிறிது காலதாமதம் ஆகும். காலதாமதம் ஆகிறது என்று நீயே மறந்து விடுவாய். ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை. ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன். நிறைவேற்றி தருவேன். சரியான நேரத்தில் சரியானதை நான் உனக்கு செய்வேன். ஒவ்வொன்றாக நிறைவேறும். மனம் தளராதே. உனக்கு வெற்றி நிச்சயம். உன் வாழ்க்கையில் இனி நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். நீ மனம் தளராதே. நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு. என் அன்பு மகளே, அன்பு மகனே, உனக்கு வெற்றி நிச்சயம். யாமிருக்க பயமேன். என் அன்பு தங்க பிள்ளையே, என் அன்பு தங்க பிள்ளையே, உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு முன்னேறி செல். நீ எதற்கும் கலங்காதே. இந்த அப்பன் முருகன் உன்னோடு இருக்கிறேன். உன் முயற்சியால் நினைத்த காரியம் நிறைவேறும். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கிறேன். உனக்கு எல்லாமே ஜெயமே. நீ புது பொலிவுடன் வாழ்வாய். உன் வீட்டில் நீ நினைத்த சுபகாரியம் நடக்கும். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உனக்கு நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் எப்படி முடிவெடுக்க அனுமதிப்பேன். அவர்களுக்கு என்ன வேண்டுமாம் நாளும் செய்யட்டும். ஆனால் இறுதி முடிவை எடுப்பது உன்னுடைய அப்பன் முருகன் என்பதை மட்டும் நினைவில் கொள். இனி நீ அழக்கூடாது. யாமிருக்க பயமேன். நீ எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விடமாட்டேன். ஓம் சரவண பவ என்ற என்னுடைய நாமத்தை நீ தொடர்ந்து உச்சரிக்கும் போது உனக்கு சகல சௌபாக்கியங்களும் வரப்போகிறது. உன்னால் திருச்செந்தூர் வர முடியவில்லை என்றால் என்ன? நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். என்னை மனதார அழைக்கும் இதயத்தை தேடி வருவதற்கு எனக்கு தூரம் ஒரு தடையல்ல. கலங்காதே என் தங்கப்பிள்ளையே. நான் உன் வீட்டுக்கு வந்து அமர்ந்து விட்டேன். நான் வந்த நேரம் நல்ல நேரம். கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்து இருக்கிறது. ராஜயோகம் ஆரம்பித்து விட்டது. ராஜ வாழ்க்கை வாழப் போகிறாய் என் அன்பு தங்க பிள்ளையே. ஓம் சரவண பவ.